பாவம் நல்ல மனசு. இது என்னது பார்க்கு? இது என்னது? ரியாஸ் ரப்பா ரப்பா ரியாஸ் ரயான். வாங்க வாங்க வாங்க. முடி வளரல வளர்ந்துருச்சு. அது சீவுறனால. ஆமா, மரம் பகுதியான இருந்து திருப்பாலை. ஆமா ஆமா ஆமா. அதுக்கு என்ன பண்ண? ஹாய் ரியாஸ், வாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா ரியாஸு? ஒரு யூடியூப்ல நம்ம வேலை பார்க்குறா 4 பேர் கேலி பண்ணுவாங்க, 4 பேர் நல்லது பேசுவாங்க, 4 பேர் கெட்டது பேசுவாங்க. நம்ம 4 பேரை வையிறோம், திட்டுறோம். இதுக்கு புறணி வேற பேசுறாங்க. புறணிக்கார நாய்ங்க. என்னை புறணி பேசுறாதீங்க. இப்போ அது கூட பாலம் இருக்கும். பாலம் இருக்குதா? என்ன பண்ணணும் சத்தியா சொல்லுங்க. சரிப்பா. ஆமாப்பா, பாலம்லாம் கட்டிடாங்கப்பா. பாலம்லாம் கட்டி இந்த ஊருக்குலாம் நாங்கள் வந்தப்போ இன்னைக்கு ஒரு 100 ஏக்கர் நான் வாங்கி போட்டுக்கலாம்ப்பா. வெறும் முள்ளுப்பா, வெறும் காடுப்பா, வெறும் மாடுப்பா, வெறும் மயிலுப்பா, வெறும் ஆட்டுக்குட்டிப்பா, மரமாக இருக்குப்பா. வாங்கி போடாமல் விட்டுட்டனே. சேர்வார் நல்லவரோட சேரணும்ப்பா. நல்லவங்களோட சேர்ந்தா நல்ல பழக்கம் வரும். நம்ம வந்து சும்மா திரிகிற கடையிலோட போய் சேர்ந்தோம்னா நம்ம கூட அவங்ககிட்ட வந்து நம்ம சேர்ந்தது 10 வருஷமா, கொஞ்சம் விடைக்கு 10-15 வருஷமா. அதுக்கப்புறம் தான் நானே ஒத்திக்கு வீடு பிடிச்சேன். அவர் ஒத்திக்கு வீடு பிடிச்சிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே சொல்ல ஒரு இடத்த என்னத்தையும் வாங்கிடு. நம்ம குடியிருக்கிறதுக்கு ஒரு குச்சு எவ்வளோ இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஒத்திக்கா இருந்தாலும் சரி, ஒரு வீடு பிடிச்சி நிம்மதியாக இருக்கணும். சும்மா ஆடம்பர செலவு பண்ணிக்கிட்டு திண்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு குசுவை போட்டுக்கிட்டு ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு புது புது சேலையாக வாங்கி கட்டிக்கிட்டு ரோட்டில் தெரிஞ்சு அது நல்லதா? உங்களுக்கு காப்பி இருக்கு இல்லை? காப்பி இல்லையே. எனக்கு என்ன காப்பி? சரி, நானும் சாப்பிடல. சரியா? சரிப்பா, நான் போயிட்டு வரேன். நைட்டுக்கு வாங்க. எங்கள் 2 லைக் போடுங்க. 2 பேர் வந்திருக்கீங்க போல புதுசா. கண்ணநேந்தல் குழந்தை மருத்துவமனை எதிரில் உள்ள வீடுகளில் ஒன்றுதான் நான் தங்கி இருக்கேன். நீ வா வளரு. கண்ணநேந்தலா? கண்ணநேந்தல் எங்கிட்டு இருக்கு? இங்கிட்டு இருக்கா? எனக்கு ஊர் கரெக்டாக தெரியாது. சரி, நம்ம இப்போ யோசிக்கிறேன். நீங்கள் சாப்பிடுங்க. சரிங்க. ஹாய் சுரேஷ், என்னடா சோம்பேறி ஆயிட்டேன்னு சொல்ற? நீயே சாப்பிடு சொல்லு. என்னப்பா சோம்பேறி படக்கூடாதுப்பா. ஒரு விவசாயி, நீ உழைக்கிற பிறப்பு, கோடீஸ்வர பிறப்பு, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. சரியா? நைட்டுக்கு எத்தனை மணிக்கு கிளம்புற சொல்லு. சாப்பிட்டியா? இப்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. நானா நிஜமா வா. சூட சுத்தி போடணும் இன்னைக்கு. சூட சுத்தி போட நான் என்ன கவலையில பேசுறேன்? வேணா வெயில் முடியலைன்றான். அது நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். 10 மணிக்கு கிளம்புறியா? சரி பார்த்துப்போ. நீங்க பேசுறது நீ என்னை பார்த்தியா? நான் வாக் பண்றது பாரு. இதுதான் இது வாக்கு. இதுக்கு 5000 ரூபாய் சம்பளம். இதுக்கு 5000 ரூபாய் சம்பளம். வாக்கு. யார் கண்ணையும் பார்க்க கூடாது. நம்மளா நேரம் வைக்கணும். வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணணும்னா இதுவே சாப்பாடு. ஐயா வாக் பண்றதுக்கு என்ன செல்லு கொஞ்சம் ஸ்டக் ஆகுது.